குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலையில் வாக்கிங் போயிடுவேன் எப்போவுமே. இன்றைக்கும் வாக்கிங் போயிட்டுருக்கேன் என் ஃப்ரெண்ட் கூட. காலையில் குடிப்பேன். இந்த கஷாயம் என்னென்னா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் 3ம் கூட நல்லா வறுத்துட்டு பொடிச்சு அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வார்ம் வாட்டரில் அது கலக்கி குடிக்கலாம். கலக்கி குடித்தா மார்னிங் உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். பிபியோ சுகரோ இருந்தால் கூட குறைஞ்சிரும். நமக்கு அது ரொம்ப நல்லது. டீ காஃபிக்கு பதிலாக இது குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் வரகரிசி பொங்கலும் வெங்காய சாம்பாரும் தான் பண்ண போகிறேன். வரகரிசி 3/4 கிளாஸு, 1/4 கிளாஸு பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கழுவி பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வரகரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு அதில் வந்து உப்பு கொஞ்சமாக நெய் போட்டு நம்ம வந்து வேக வைக்கும்போது ஒரு 3-4 விசில் கூட வைக்கலாம். நான் சின்ன குக்கராக இருந்தால் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசிலில் வந்துடும். அது 2 கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக வேணால் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொங்கல் குழஞ்சு தான் இருக்கணும். அதனால் தண்ணி நல்லா வச்சுக்கலாம். அதில் லைட்டாக உப்பு போடுங்க. நிறைய போட்டுறாதீங்க. வரகரிசிக்கு அவ்வளோ உப்பு தேவையில்லை. லைட்டாக உப்பு. அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிட்டோன்னா குக்கர் மூடி வச்சு நம்ம வந்து 5 விசில் கொடுக்கலாம். 4 இல்லைன்னா 5 விசில் கொடுக்கலாம். ஓகே. அப்புறமா நம்ம வந்து இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காலையில் வந்து இட்லி, தோசை, மாவு அரிசி வகையான காரியங்களாம் சாப்பிடாம நம்ம அந்த மில்லட்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அது மாதிரி துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு எடுத்து இப்போ வந்து சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன். வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அது வந்து வரகரிசி பொங்கலுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். இதெல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். தாளித்து விடும்போது வரகரிசிக்கு சாதாரண நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறோமோ அப்படியே தான். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பாரும். இப்போது பொங்கலுக்கு நம்ம நெய்யும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். என்னெல்லாம் போடணுன்னா கொஞ்சமாக குருமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குருமிளகு. ஏன்னா நம்ம வந்து 1 கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கோம், மில்லட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு குருமிளகு, ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம். இதை போட்டுட்டு நம்ம வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கறிவேப்பிலை இது 3ம் போட்டு தாளிக்கிறோம். போட்டுட்டு நல்லா பொட்டணும். அந்த குருமிளகு வந்து நல்லா பொட்டணும். பொட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து கறிவேப்பிலையும் இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டு அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போடணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த இஞ்சியும் பச்சை மிளகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம வந்து பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து நம்ம வந்து மில்லட்டில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொட்டிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கணும். நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சாதான் நல்லாயிருக்கும் பொங்கல். நம்ம சாதாரண நம்ம அரிசி பொங்கல் அப்படி தானே நம்ம பண்ணுறோம். பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு. அது கூட வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாளித்ததெல்லாம் எடுத்து கொட்டி நல்லா கரண்டி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பொங்கல் ரெடி. வேணும்னா மேலே கொஞ்சம் கூட நெய்யை ஊற்றலாம். ஆனால் நான் அவ்வளோ நெய் வேண்டான்னு நினைக்கிறனால நான் நெய்யை வந்து ஊற்றலை. நீங்கள் வேணும்னா டேஸ்ட்டுக்கு
ஒரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். சிம்பிள் சாம்பார் தான் அது. அதனால் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, வரமிளகா, கடுகு ஜீரகம் போட்டு, வெந்தயம் போட்டு, கடுகு போட்டுட்டு நல்லா பொட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போடணும். 2 வரமிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இது வரமிளகா போட்டுட்டு அதில் நல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணதை எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காய ஃப்ளேவர், அந்த சாம்பாருக்கு அந்த வெங்காய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது முடிச்சு ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி, ஏன்னா நம்ம புளி ஊற்றாமல் சாம்பாராக்கும். அதனால் அதுக்கு வந்து 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 2 தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம பருப்பு எடுத்து அதில் ஊற்றி மிளகா பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறமா அது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே போட்டிங்கன்னா தான் அந்த சாம்பார் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி மாத்திரம் போட்டு பண்ணாதீங்க. அது கூட லைட்டாக மிளகா பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியும். மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, அது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி கூட போடலாம், சின்ன சின்ன ஸ்பூன்ஸ். அது கூட பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு. நல்லா வதங்கிக்கோங்க. சவுண்டு கொஞ்சம் கிடைக்கலன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அது சவுண்டு இனிமேல் இந்த வாரத்திலே சரி பண்ணிடலாம். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு இனிமேல் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸை நான் சின்ன சின்னதாக செய்கிறேன். நான் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு வரும், வீடியோவாக வரும், பாருங்கள். அது பாத்திரம் சின்னதாக ஆனதால் நான் பாத்திரம் மாற்றிட்டேன். பாத்திரம் மாற்றி அதில் வந்து பருப்பு தண்ணி மாத்திரம் ஊற்றுக்க. ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. இல்லைன்னா பருப்பு தண்ணி இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. தயவு செஞ்சு பச்சை தண்ணியை ஊற்றி சாம்பார் வந்து அந்த டேஸ்ட்டே போயிடும், சலசலன்னு ஆயிரும் சாம்பார். ஸோ எப்போவுமே என்ன பண்ணாலும் எப்போவுமே ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. சாம்பார், நம்ம குழம்பு ஏதாவது பண்ணாலும் அதில் ஹாட் வாட்டர் ஊற்றுனா தான் அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கும். அது கூட லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இந்த அவங்களுக்கு வந்து வரகரிசி பொங்கல் ரெடி, அதுக்கு சாம்பாரும் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு. காலையில் சின்ன வெங்காயம் சாப்பிட்றது, வரகரிசி, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது தான். நான் அந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.